கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஒருத்தர் வாசிங்க. சகரியா 10:12 வாசிங்க. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி வாசிங்க. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். பல விதத்தில் நம்ம பலப்பட்டிருக்கலாம். சரீர ரீதியாக ஒருவேளை நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது சரீர ரீதியாக பலவீனமாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவையான ஒரு காரியமே என்ன, கர்த்தருக்குள் நாம் பலனடைய வேண்டியது தான் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி கர்த்தருக்குள் பலனடைந்த எத்தனையோ பேர் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. ஏன்னா சூழ்நிலைகள் ஒரு பக்கம், பிழைப்பு கடத்த வேலைகள் ஒரு பக்கம், இன்னொன்று உலக பிரகாரமான இச்சைகள் உலகத்தை நோக்கி இழுக்குது. கர்த்தருக்கு பிரதான முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும் வேறு எதுக்கோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. நம்முடைய சபை மாத்திரமல்ல, அநேக சபைகளில் ஆத்துமாக்கள் குறைந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய விருப்பத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? அதாவது உன் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அதை என்ன அர்த்தம்னா, என்னுடைய வழியும் உன்னுடைய வழியும் என்ன பண்ணுது, மாறுபடுகிறது. பிள்ளையாமிட்ட சொல்லும்போது சொல்கிறார், உன் வழிகள் மாறுபாடாய் தோன்றுகிறதுன்றார். அப்போ தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற திட்டமும் அவருக்கு நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே குடும்பத்தில் ஒரு கணவனுடைய விருப்பம் வேறு, மனைவியோடைய விருப்பம் வேறுன்னா அந்த குடும்பம் எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதே போல் தான் திருச்சபையிலையும் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நாம் வேறு என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம், அவர் எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறார். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் காதில் கேட்குது, அது உள்ளே போய் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லை. இது ஒரு சடங்காச்சாரமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர்றது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. பொதுவாக உலக பிரகாரமாக இருக்கும்போது வெள்ளி செவ்வாய்க்கு கோயிலுக்கு போவாங்க, போய் டெய்லி வாசலில் கோலம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில காரியங்கள் அப்படி ஒரு ஆர்டராக அவங்க வச்சுருக்குறாங்க. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு ரோட்டில் நின்று சண்டை போட்டால் அப்போ நம்ம கடவுளோட நெருங்கி இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சர்ச்சுக்கு போயிட்டு ரோட்டில் நின்று சண்டை போட்டால் என்ன பிரயோஜனம் இருக்குது? தொடர்ந்து சபைக்கு போனாலும் பல வருஷங்களாக சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கும் வாயை திறந்தால் கெட்ட வார்த்தையாக வந்துச்சுன்னா அப்புறம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அப்போ அதற்குரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. எத்தனை பாட்டுகளை சூப்பராக பாடினாலும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ மியூசிக்கை நல்லா வாசித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். நான் மனுஷருடைய பாஷையை பேசினாலும் தூதனுடைய பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படிங்கிறார், நான் ஒன்றுமே இல்லைங்கிறார். அன்பு என்பது தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பும். அன்பு என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று மனுஷன் மேல் நம்ம வைக்கிற அன்பு, இன்னொன்று தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. இந்த ரெண்டு அன்புலையுமே களங்கம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வார்த்தையில் கெட்ட வார்த்தையே வராது, கெட்ட சிந்தனைகளே வராது. புரியுதா? அப்படி இல்லைன்னு சொன்னால், அதாவது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது போல் அல்லது சத்தமிடுகிற வெண்கலத்தை போல, ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல் சில பேர் பார்த்திங்கன்னா தலைமை சபையில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கைத்தட்டலாம் அப்படி பறக்கும். பழைய ஆவிக்குரிய சபைகளில் இப்போவும் சரி இருக்குது. கை தட்டுறது தப்பு இல்லை. எதுக்கு தட்டுறோம் அப்படின்னா, முன்னால் நின்று ஒரு 50 சின்ன பசங்க நிற்பானுங்க, பார்த்துக்கோங்க, டேய் உன்னை விட நான் பாடுறா, எப்படி தட்டுறேன் பாடுறா, நின்று போட்டிக்கு தட்டுவானுங்களே தவிர அவனுங்க என்ன கருத்தோடு பாடுறாங்க, என்ன ஆவியோடு பாடுறாங்க, அது சின்ன பசங்க. நம்ம எதுக்கு கை தட்டுறோம், அதான் முக்கியம்.
சின்ன பிள்ளைகளை இந்த இடத்துல நான் லிஸ்ட்லேயே கொண்டு வர முடியாது. அது பிள்ளைங்களுக்கு அது அறியாமல் இருக்கும். ஒரு பையனை பார்த்தோன்னா ஒரு பையனுக்கு ஜாலியாக இருப்பானுங்க, அது ஒரு வயசு. ஆனால் பெரியவங்களாகி நம்ம அல்லேலூயா அப்படின்னா அல்லேலூயா சொல்லுவோம். எதுக்கு அல்லேலூயா? ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறாரு, கடந்த 2 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் மரித்து போனார், அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. உங்கள் அப்பா செத்ததுக்கு அல்லேலூயாவா? எதுக்கு அல்லேலூயா சொல்கிறேனே அர்த்தமே புரியாமல் ஒரே அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரியான நோக்கம், நமக்கு சரியாக தேவன் விரும்புகிறபடி நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஆமென். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தியிருந்தால் நாம் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வோம். புரியுதா? அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? நாம் கர்த்தருக்குள் பலன் அடையணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், பலன் அடைவார்கள்னா பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த பலப்படுகிற காரியம், நம்முடைய ஆத்மீகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பலம் அல்லது பலன் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம ரொம்ப, அதாவது ஆவியின் பலன் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பல காரியங்களில் நம்ம சோர்ந்து தளர்ந்து போயிடுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. உபத்திரவம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நேற்று கூட சகோதரிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அதாவது அது கியூவில் நிற்கும். அது அப்பாடா இந்த சனியை ஓஞ்சிதுறானா அடுத்த சனியை அங்கே ரெடியாக நிற்கும். புரியுதா? உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், அதாவது பிசாசு பார்ப்பான், என்ன ஒரு வாரமாக இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, இருக்கக்கூடாதே அப்படின்னு ஒன்று புருஷனை தூண்டுவா, பொண்டாட்டியை தூண்டுவா, பிள்ளையை தூண்டுவா, இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரியை தூண்டுவான். ஏதோ ஒன்றை தூண்டி விட்டு ஏதோ ஒரு வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க? அப்போ தீராதா பாஸ்டர்? அல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு அருமையான பாட்டு இருக்குது, என்ன நிற்கும் துக்கம் தீருமோ பொண்ணு காந்தானின் சந்நிதியில் என்ன வந்து சேரும் நான். ஆண்டவரே, என்னைக்கு இந்த துக்கம் தீருமோ, என்னைக்கு இந்த சந்நிதியில் வந்து நான் சேருவேனோ. அப்போ அந்த போய் அந்த வாஞ்சை எப்போ உண்டாகும்னா, இங்கே போட்டு குத்தில் தான், ஆண்டவரே எப்படா நான் வந்து சேருவேன், ஆண்டவரே பரலோகத்துக்கு எப்போ வந்து சேருவேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நமக்கு சில கடமைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வர்றதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதனால் இந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது இல்லை. ஆனால் உயர ஏறி நம்ம போகிறதுக்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். புரியுதா? அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படி ஏறி போகிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிஸ்டர் வளர்மதி படி ஏறி போகும்போது பார்ப்பேன், ஐயோ சிஸ்டர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, முட்டியெல்லாம் வலிக்குதுன்றாங்களே அப்படின்னு பாவமாக இருக்கும். என்ன செய்ய, பாவமாக இருக்குது சிஸ்டர், நீங்கள் கீழே அங்கே வராண்டாவிலே படுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை வழியில் கீழே படிக்கட்டுக்கு அடியில் படுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம வீட்டுக்கு நம்ம ஏறி போய் தான் என்ன செய்யணும், ஆகணும். அதுக்கு நம்ம அந்த பலனை வர வைத்து கொண்டு தான் மேலே ஏறி போகணும். அப்போ நமக்கு நிரந்தர வீடு பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. அங்கே ஏறி போகணும்னா நாம் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் கேட்பாங்க, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எப்படி கூலாக இருக்கிறீங்க? நான் சொன்னேன்ல, 90,000 ரூபா கட்டணும். 16ஆம் தேதியாம்மா 16 16ஆம் தேதி அப்படின்னா நான் வந்து அட்வொகேட்டை எப்போ கொடுக்கணும்? 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். 10ஆம் தேதிக்குள்ளே இப்போ 90,000 ரூபா நான் கொடுக்கணும். இப்போ இந்த 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணுங்கிறது வந்து சொல்லும்போது மட்டும்தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆனால் அநேகர் உண்மையாக அன்புள்ளவங்க, அக்கறை உள்ளவங்க, சபையை குறித்து அக்கறை உள்ளவங்க அப்பப்போ என்ன பாஸ்டர் என்ன வந்துச்சு, என்ன நடந்துச்சின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. சிலர் உங்களுக்கு வந்து சில ஐயோ கேட்டால் கூட நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு கூட சில பேர் இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. கொடுக்க முடியாதவங்க ஜெபம் பண்ணுங்க, கொடுக்க முடிஞ்சவங்க கொடுங்க. அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருந்தால் நான் அடுத்த ஊழியத்தை செய்ய முடியுமா? அது இந்த பிரச்சனையை அனுமதித்த தேவன் அதை முடிப்பதற்கும் தேவன் கிருபை தருவார். அல்லேலூயா. அதையே நம்ம யோசித்தோம்னா நம்ம ஆண்டவரை விட அது பெருசாகிடும். அல்லேலூயா. சரி, இப்போ இது முடிஞ்ச உடனே சரியாயிருமா பாஸ்டர்? அதுக்கு பின்னாடி ஒன்று வரும்.
அல்லேலூயா. அதை மாற்றவே முடியாது வாழ்நாள் முழுக்க. அதனால தான் சொல்லுவாங்க, மூக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் சளின்னு ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமென். மூக்கு இருக்கிற வரைக்கும் பாஸ்டர் இந்த சளி தொல்லை தீர மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு மூக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாது. அது இருக்கிற வரைக்கும் அது தொல்லை இருக்க தான் செய்யும். அதுபோல தான் வாழ்க்கை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்மை தேவன் பலப்படுத்துவார். அது எந்த ஒரு ஆர்டரில் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி 2 ஆராதனையிலையும் இந்த தலைப்பு தான், ஆனால் வேறு செய்திகள். 2வது ஆராதனையில் வேறு செய்தி தான், ஆனால் இதே தலைப்பில் அது வேறு ஒரு செய்தி இருக்கும். 2வது ஆராதனையுடைய செய்தியும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். தயவுசெய்து முடிந்த வரைக்கும் 2 ஆராதனையில் இருக்க பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எதுக்கு அழைத்திருக்கிறாரு? ஆண்டவர் என்னை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னை தேடி வந்த இயேசு தேவான்னு பாடும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். எதுக்கு தேடி வந்தார்? மெட்ராஸ் பாஷையில் கேட்டால் இன்னாத்துக்கு வந்தார். அத்தை சொல்லு முதல்ல, இன்னாத்துக்கு வந்தார். உன்னை தேடி எதுக்கு வந்தார்? தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. அப்போது நம்மை அழைக்கும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார். அதாவது விண்ணில் இருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர், கன்னிகையில் பிறந்தவர். அப்போது விண்ணில் இருந்தவர் மண்ணுக்கு வந்தார். நம்மளை எங்கே கொண்டு போக போகிறாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிறார். விண்ணிலிருந்து வந்தவர் இந்த மண்ணுக்கு ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னால், நீ அங்கே வரணுன்னா அந்த நாட்டுக்கு தேவையான போகிறதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். உலகத்தில் எத்தனை தெய்வங்கள்னு சொல்லப்பட்டவைகள் இருந்தாலும் பரலோகத்தில் இருந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். பரலோக ராஜ்யத்தில் நீ இப்படி இருந்த இப்போ நம்ம இருக்கிற இந்த லட்சணத்தில் இருந்தால் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வேத புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்து, இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து ஒன்றுலையா நீங்கள் விடுபடணுங்க. ஆமென். என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கிடக்கக்கூடாது. இப்போ ஒரு பொருளை மேலே கிடக்குதுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் வச்சு ஆணி அடிச்சுருந்தா என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஒட்டி கிடக்கிறத எடுக்கவே முடியாது. இப்போ நிறைய பேர் ஏன் ஒரு ரெகுலராக சர்ச்சுக்கு வரதில்லை? நினச்சா சர்ச்சுக்கு வர்றாங்க, நினச்சா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்போது அப்படி போகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவங்கள ஒரு ஊழியக்காரனால் விருப்பப்படுகிற விதமாக எடுத்து அதை உருவாக்க முடியல. ஏன்னா அது ஒரு ஆணி போட்டு அடித்து இருக்குது. பாஸ்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நினச்சா வருவேன், நினச்சா வரமாட்டேன், ஒரு நாள் இங்கே போவேன், ஒரு நாள் அங்கே போவேன், நான் அப்படி போவேன், இப்படி போவேன், எப்படி வேணாலும் போகலாம், எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்காது. ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு பொருள் உருவாகணும்னா ஒரு கம்பெனியில் உருவாகணும். பல கம்பெனிக்கு போனால் அது உருவாகுமா? ஷேப்லெஸ்ஸாக மாறி போகும். அப்போது நம்மை உருவாக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சபையில் ஒரு சபை போதகர் ஒரு ஆள் அப்படி எடுத்து, இல்லை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எடுக்க முடியல. அதுக்கு தனக்கு ஒரு பிடிமானத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. பாஸ்டர் அது அப்படி பாஸ்டர், இது இப்படி பாஸ்டர். அதாவது பாஸ்டர் ரத்னபால் சொல்வார், ஒரு சிஸ்டரை பார்த்து கேட்டாராம், ஏன் சிஸ்டர் நீங்கள் பரிசுத்தமாகவே வாழ மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பாஸ்டர் அது அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு அந்த அம்மா அசுத்தமாக இருக்கிறது நல்லது தான், கரெக்டு தான் போல இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு பேசுதான். அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லி ஊழியக்காரனையே டைவெர்ட் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. கரெக்டு தான், இந்த அம்மா பாவம் செய்கிறது நியாயம் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி அப்படியே. அதாவது மேய்ப்பன் மந்தையை மடக்க வேண்டும், மத்தியானத்தில் உங்களுடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர் என்று வசனம் சொல்லுது. அப்போ மந்தையை மேய்ப்பன் மடக்கணும், மேய்ப்பனை மந்தை மடக்கக்கூடாது. அது இல்லை பாஸ்டர், அப்படி இல்லை பாஸ்டர், இப்படி இல்லை பாஸ்டர். சரி போ, அதுக்கு என்ன செய்ய முடியும்?
மேய்ப்பன் வந்து நாங்கள் ஏன் உங்களை வந்து இதை செய்யாதீங்க, அப்படி போகாதீங்க, இதை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோன்னா, எங்களுக்கு மேலே பிரதான மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கார். என்னுடைய ஆடுகளை நீ இப்படி தான் மேய்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். புரியுதா? தாறுமாறாக நாங்கள் மேய்க்க முடியாது. அவர் சொன்ன விதத்தில் ஒவ்வொரு ஆடுகளையும் நாங்கள் பராமரிக்கணும். அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர்களை நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த அவருடைய மகிமைக்கென்று ஆயத்தப்படுத்த முடியாது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலம் நம்ம பாட அனுபவிக்கிறோம். கொஞ்ச காலம்னு எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? நாங்கள் 30 வருஷமாக அப்படி தான் கஷ்டப்படுறோம், நாங்கள் 20 வருஷமாக அப்படி தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம், பரலோக வாழ்க்கை எத்தனை வருஷம்? அல்லேலூயா. அந்த நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. புரியுதா? அப்போது 70, 80 அதுக்கு மேலே நம்ம போக மாட்டோமாங்கிறது தேவ கிருபையை பொறுத்து இருக்குது. சரி, நீங்கள் 150 வருஷம் உயிரோடு இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குள்ளே தான் நம்மளை வெறுக்க வச்சிடுறாங்களே, அப்படி தானே? எத்தனை பேருக்கு 150 வருஷம் வாழணும்னு ஆசை இருக்குது? இல்லையா? ஆமாம். சரி, அப்படி இருக்க ஆசை இருந்தாலும் இருங்க. ஆனால் எத்தனை வருஷம் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக இருங்க. ஆமென். அப்படி தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, நம்முடைய பரலோக வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது 70 வருஷமும் 80 வருஷமும் ஒரு மேட்ரு கிடையாது. அப்போ இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை எப்படி அவர் பலப்படுத்துகிறாராம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். இதுதான் தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ரட்சிக்கப்படுகப்படும் போது தேவன் நம்மை எடுத்து ஒரு சீரான வாழ்க்கை இல்லாமல் இருந்தவங்களை எடுத்து சீர்படுத்துகிறார், அப்புறம் ஸ்திரப்படுத்துகிறார், விசுவாசத்துக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறார், அப்புறம் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்துகிறார், அப்புறம் நிலைநிறுத்துகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற விதமாக நம்மை ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார். இந்த ஆர்டரில் தான் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு என்ன பாஸ்டர் எப்போ பலப்படுத்துவார்? இருங்க, கொஞ்சம் சீர்படுத்தணும். சீர்படுத்தணுமா? அவ்வளோலாம் நம்மளால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுதா? என்ன வேணுமோ அதை முதல்ல கொடுத்துடணும். ஒரு கியூவில் நின்று 50 பேருக்கு பின்னாடி கியூவில் நின்னாவே சில பேருக்கு துரு நிற்பாங்க. எங்கடா கேப்பு கிடைச்சா டப்புன்னு அங்கே உள்ள புந்துடலாம். நமக்கு அதுக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்கு இருக்குது நமக்கு டைம் இல்லை. ஆனால் அது காத்திருக்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் இங்கே காத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எத்தனை வருஷம் அவர்கிட்ட மக்கர் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன செய்வார்? நமக்கு ட்ரைனிங் கொடுப்பார். உண்மை தானே? ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைக்கிறீங்க அப்படின்னா சும்மா 4 தேய்ச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். அது எவ்வளோக்கு எவ்வளோ அதில் அழுக்கு இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு என்ன செய்யணும்? ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப்பில் கொண்டு கொடுக்குறீங்க, உங்கள் துணியை துவைக்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அழுக்கான துணியை சில நேரத்தில் நம்ம எப்படி போடுவோம்னா, இந்த கரையே போகாத சில துணிகளை கொண்டு போய் நம்ம அவங்ககிட்ட கொடுப்போம். மற்றதெல்லாம் வாஷிங் மிஷினில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? துவைச்சிருவோம். ஆனால் அவங்ககிட்ட வர்றது கொஞ்சம் அழுக்கானது, மீடியமாக அழுக்கானது, பயங்கரமாக திட்டாக அழுக்கானது எல்லாத்தையும் அவன் கொண்டு போய் துவைக்க போனாலும் கொண்டு வந்து மடித்து வைக்கும்போது எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஆமென். ஆனால் அங்கே அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறது அது 2வது விஷயம். அது மறைமுகமாக நடந்த ஒரு விஷயம். அதுபோல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் வந்து இந்த சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு நம்ம வந்து ஒன்று நம்மக்கிட்ட நம்ம இவ்வளோ நாள் மக்கர் பண்ண ஒரு விஷயம், இன்னொன்று நம்ம ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணுற விஷயம். புரியுதா? நம்ம ஆண்டவரோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம். இப்போ பெரியவங்க முடி வெட்டும் போது என்ன செய்வாங்க? அமைதியாக உட்காந்துருப்பாங்க, அவர் வெட்டிட்டு முடிச்சுட்டு போயிடுவான். குழந்தை என்ன பண்ணும்? ஒத்துழைக்காது. அப்போது நம்ம தலையை ஆட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சரக்குன்னு எங்கேயாவது துண்டாக ஓடிடும் சில நேரத்தில்.
அப்போது அந்த ஒத்துழைக்கிறதுக்கு ஏற்ற விதமாக அதை சரி பண்ண முடியும். உங்களை எத்தனை பேர் ஒத்துழைக்க போகிறீங்க ஆண்டவரோட? இல்லையா? இப்போ நீங்கள் கையை தூக்கிடுவீங்க. எப்படி ஒத்துழைக்கிறதுனா, வார்த்தை வருதில்ல, இந்த வார்த்தையில் உங்களை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்படியே தான் முக்கியம். ஆமென். நான் சில காலம் விசுவாசியாக இருந்து வார்த்தைகளை கேட்டு நான் என்னை சரிப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஊழியக்காரன் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த கத்தி எப்படின்னா ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். உங்களை வெட்டும் போதே அது என்னையும் வெட்டும். அப்போது பிரசங்கம் பண்ணி நாங்களும் சீர்படுகிறோம், உங்களையும் சீர்படுத்துகிறோம். ஆமென். அப்போ எப்படியோ நம்ம எல்லாரும் எப்படியோ ஒன்றா உருப்படணும். சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் உருப்படணும். உருப்படுறதுக்கு, உருப்படுதல்னா என்ன? உருப்படுதல் என்றால் உருவாக்கப்படுதல். ஹல்லேலூயா. அப்படி உருவாக்கப்படுகிறதுக்கு தான் தேவன் இந்த பட்டறையில் கொண்டு வந்திருக்கார். இந்த சபைக்கு இன்னொரு பேர் என்ன? பட்டறை. சரியா? சில வார்த்தை அடிக்கும், சிலது தடவும், சிலது எண்ணெய் பூசும், இல்லையா? சிலது எப்படி தீட்டும். ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு கர்த்தருக்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆயுதமாக உருவாக்கப்படுறதுக்கு தேவன் நம்மை நடத்துவார். சரி, அப்போ இந்த இப்படி சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துகிறதற்கு முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சில வழிமுறைகள் வைத்திருந்தார். ரெண்டாவது ஆராதனையில் நம்ம இதே காரியத்துக்கு வேறு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்களெல்லாம் பாபிலோன் ராஜ்யத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். சிதேக்கியாவினுடைய நாட்களில் பார்க்குறோம். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்து கொண்டு வந்தவர்களில் தான் இந்த தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் நமக்கு நல்ல அறிமுகமான 4 பேர். இந்த 4 பேர்கிட்ட இருந்து நமக்கு இந்த சில காரியங்கள் நம்ம ரெகுலராக பார்க்குற காரியம் போக இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி, பைபிள் ஸ்டடி மாதிரி நான் உங்களுக்கு எடுப்பேன். நீங்கள் தூங்காமல் ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பான்னு ஜெபத்தோடு காத்துருங்க. இப்போ நான் சொல்ல போகிற விளக்கத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ இந்த பகுதி நமக்கு தெரியும். நீங்கள் அதாவது மட்டன் சிக்கனாக வச்சு சாப்பிட்டா தான் இவங்க தெம்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க ராஜ சமூகத்தில் நிற்க போகிறவங்க. ராஜ சமூகத்தில் நிற்க போகிறவங்க ஒரு கலையாக நிற்கணும், சொங்கி மாதிரி போய் நிற்கக்கூடாது. அப்போ அவங்க நிற்கும் போதே இப்போ ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனி ஓனர் இருக்கிறாரு. அவர் இன்டர்காம் அமைக்கிட்டு கொஞ்சம் மேனேஜரை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்கன்னா, மேனேஜர் உள்ளே வராரு அப்படின்னா வரும்போதே ஒரு கிழிஞ்சி போன பனியனோடையும் லுங்கியை மடித்து கட்டு, என்ன சார் என்ன கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற மற்ற ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, அல்லது ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் அப்படி சுற்றி சேரில் உட்காந்துருக்காங்க. மேனேஜர் வராரு, கிழிஞ்ச பனியனோடையும் லுங்கியை மடித்து கட்டிட்டு, நான் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு வந்தால் அந்த கம்பெனியுடைய மானமே சொல்லுங்கள் கப்பலில் ஏறிடும். அப்போது ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடியவங்க, பிரதானமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல முகக்கலையான ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும், போஜனம் கொடுக்கப்படணும். அப்போ அந்த போஜனம் கொடுக்கப்படுகிறதற்கு அதுக்கு தான் இவங்க ராஜாவுடைய சாப்பாடை இவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க முன்னாடி தேவ சமூகத்தில், ராஜ சமூகத்தில் நிற்கும்போது அவங்க ஒரு முகக்கலையாக நிற்பாங்க. இப்போ எப்போவுமே இப்போ நானும் ஒரு பெரிய சபையில் கிட்டத்தட்ட ஒரு 22 உடன் ஊழியர்களுக்கு கேர்சல் பாஸ்டராக 22 ஏரியாவில் பாஸ்டர்ஸ் எனக்கு முன்னாடி இருந்து நான் அவங்களுக்கு மீட்டிங் நடத்துவேன். இப்போ முன்னாடி உட்கார்றவங்க காலையில் எப்படி வந்திருப்பாங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் அப்படியே தூங்கி வலிஞ்சு உட்காந்துருந்தா, எப்போவுமே இப்போ எங்களை மாதிரி முன்னாடி நின்று நடத்துகிறவங்களுக்கு தூங்கி வலிஞ்சால் எப்படி இருக்கும், டீச்சர்ஸுக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். சொங்கி மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்டே இருக்கிறான்,
இல்லை டீச்சர். ஆஹா, அப்படின்னா பயங்கரமாக கோபம் வரும். முன்னாடி உட்காந்துருக்கிற ஆள் வந்து எப்படி இருக்கணும்? ரிஸ்காக உட்காந்து ஒரு சொல்கிறது என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய தரிசனம் என்ன, அவங்களுடைய திட்டம் என்ன, அதை கேட்குறதுக்காக முன்னாடி உட்காந்துருக்கணும். அப்படி தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமென். இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. எப்படியும் நம்ம போட்டு கழுத்தை அறுப்பார். அது அரை மணி நேரம் எப்படியா சகிச்சிட்டோன்னா கொஞ்சம் காலம் பாடம் அனுபவிக்கிற நமக்கு நித்திய கனமகிமை வீட்டில் போய் படுத்து தூங்கிடலாம். அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே ஆண்டவர் என் கூட என்ன பேச போகிறீங்க, அதை எதிர்பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. அப்போது ராஜாவினுடைய போஜனத்தினால் இவர்கள் பலன் அடைய வேண்டும். ஏன்னா அவங்களை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். ஆனால் ராஜாவின் போஜனத்தினாலே அவர்கள் பலனடைவார்கள் என்று சொன்னால் அதுக்கு தான் அவங்களுக்கு ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த ராஜ போஜனம் எங்களை தீட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. வினோதமாக இருக்குல்ல? அவர்களை பலப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய போஜனம் இவர்கள் சொல்கிறாங்க அது எங்களை தீட்டுப்படுத்தும். அப்போது இதில் என்ன ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனுக்கு ராஜா என்றால், பாபிலோன் என்றால் அருவருப்பு, பாபேல் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது இல்லையா? அங்கே பாஷைகளை தேவன் பிரித்து போட்டார். பாபேல் என்றால் குழப்பம். அந்த பாபிலோன், அதில் தான் அந்த பாபிலோன் உருவானது. அப்போது ஒரு குழப்பமான வாழ்க்கை வாழக்கூடிய, அருவருப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தேசம்தான் பாபிலோன், இன்றைக்கு இருக்கிற ஈரான், ஈராக். சரியா? இப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கல்ச்சர், பலவிதமான கலாச்சாரங்கள் அங்கே இருக்கும். அந்த அந்த கலாச்சாரத்தில் எப்படி இருக்குன்னா, உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களும் அங்கே இருக்கும்னு இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட விஷயமும் அங்கே இருக்கும். இப்போ அந்த தேசத்துக்கு போன ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஊருக்குள்ளே எதை வேணாலும் கொண்டு வரலாம், பைபிளை மட்டும் கொண்டு வரக்கூடாது. என்ன வேணாலும் செய்யலாம், பரிசுத்தமாக மட்டும் வாழக்கூடாது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. புரியுதா? எகிப்து தேசமும் சரி, பாபிலோன் தேசமும் அப்படி தான். அப்போது இந்த அருவருப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாபிலோனுக்குள்ளே இவர்கள் போனார்கள் என்று சொன்னால், பாபிலோன் என்றால் இந்த உலகம். இந்த உலகம் இன்றைக்கி ஒரு பாபிலோனை போல, ஒரு எகிப்தை போல தான் இருக்குது. ஒரு அருவருப்பான வாழ்க்கை. அதாவது நீங்கள் பாருங்கள், அருவருப்பாக வாழ்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெம்பாக இருப்பாங்க. பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கூனி குறுகி போகிற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போது உலகம் முழுவதும் வேதம் சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. புரியுதா? அக்கிரமம் பண்ணுறவனுக்கு, அராஜகம் பண்ணுறவனுக்கு அவன் சுதந்திரமாக அலைகிறான். பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். புரியுதா? அதுதான் இன்றைக்கி இருக்கிற உலகம். அப்போது இந்த பாபிலோன் என்பது இந்த உலகம். நம்ம உலகம் எது சொல்லுங்கள்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல. அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? நான் இந்த உலகத்தில் தாங்க இருக்கிறேன், ஆனால் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் வேலை செய்ய போயிருக்கிறாங்க. அவங்க என்ன தான் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க அந்த ஊருக்காரங்க இல்லை. அமெரிக்கர்கள் வந்து இங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் இந்த இந்தியாவில் இருந்தாலும் நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன் இல்லை. புரியுதா? அப்போது அதே போல தான் இந்த பாபிலோனில் வந்து உலகத்தில் தானியேலை கொண்டு வந்தாலும் அவர்கள் பாபிலோனுக்குரியவர்கள் அல்ல என்கிற சிந்தை அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ இந்த பாபிலோனுக்குரிய கலாச்சாரத்துக்குரிய அந்த ஆகாரத்தை, அந்த போஜனத்தை நாம் சாப்பிட்டோன்னா அது நம்மை தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஏதோ நமக்கு இனிமையாய் தோன்றுகிற காரியத்தை நாம் அனுபவித்தால் நாம் தீட்டுப்படுவோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சரி. அப்போது இந்த உலகம் பாபிலோன், நம்ம உலகம் பரலோகம். சந்தோஷமே இல்லைல்ல உங்களுக்கு? இல்லையா? ஹல்லேலூயா. ரைட்டு. அடுத்தது பாபிலோன் ராஜா, இந்த உலகத்தின் ராஜா. இந்த உலகத்தின் அதிபதி யார் சொல்லுங்கள்? நான் அதனால தான் கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் புரியும். இந்த உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சொன்னார்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் கிடையாதா? நம்ம சொல்ல முடியுமா? பிசாசு நம்மக்கிட்ட வரான், ஐயோ அவன் ஐட்டம் நிறையா நம்மக்கிட்ட கிடக்குதே,
நிறைய அவன் ஐட்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அவன் வந்து தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய ஒரு விஷயமும் என்கிட்ட கிடையாது, கிளியராக இருக்குது. அப்போது இந்த உலகத்தின் ராஜா அன்னைக்கு இருந்த நேபுகாத்நேச்சார், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. புரியுதா? நான் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அப்போ நம்மளுடைய உலகத்துக்கு அதிபதி யார்? பரலோகத்துக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து. சரியா? இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்க முடியும். இந்த பாபிலோன் இந்த உலகம், இந்த பாபிலோனுடைய ராஜா உலகத்தின் அதிபதி. அப்போது பாபிலோன் இந்த உலகம், நமக்குரிய உலகம் பரலோகம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய உலகம் இந்த உலகமாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசு உலகத்தில் உள்ளவர்களே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு அதிபதி இருக்கிறார், அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நாட்டு சட்டத்துக்கும் இந்த நாட்டு சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் குழப்பம். புரியுதா? ஆமாம், இங்கே என்ன வேணாலும் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய சட்டமாக இருக்குது. ஆனால் எதையுமே நீ நீதியும் நேர்மையுமாக தான் சம்பாதிக்கணுங்கிறது பரலோகத்தின் சட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷங்களை திருப்திப்படுத்தி எப்படியாவது வாழ்ந்துடணுங்கிறது உலகத்தினுடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் நீ மனுஷனை பிரியப்படுத்துகிறது இல்லை, நீ தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பது பரலோகத்தின் சட்டமாக இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசம் நமக்குள்ள ஒரு பெரிய எதிரான ஒரு கருத்துகள் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் இருக்குது. அதனால தான் அந்த யூத வாலிபர்கள் வந்து அவங்க மைண்டில் தெளிவாக இருந்துச்சு, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த சாராம்சமும் எனக்குள்ளே போனால் அது என்னை தீட்டுப்படுத்தும். அப்போ அவைகளினால் நான் என்னை வந்து அப்படி ஒரு முகக்கலையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, என்ன இப்படி என்னமோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்களே, என்ன செய்ய, உங்களை மாதிரி ஆட்களோடு இருந்தால் அப்படி தான் இருக்கும். நான் கேட்குறேன், ஒரு கல்யாண காட்சியில் போய் உட்காந்தா நம்மளால் ஒரு ஃப்ரீயாக உட்கார முடியுதா? சொந்த பந்தங்களோடு போய் உட்காரும்போது ஒரு சுதந்திரமாக உட்கார முடியுதா? அதாவது நம்ம அங்கே உட்காந்துட்ருப்போம், ஒரு 10 பேர் அங்கேருந்து பார்த்து பெந்தகோஸ்து கோயிலுக்கு போயிட்டாலாம், நகைலாம் போட மாட்டாங்களாம், சினிமாலாம் பார்க்க மாட்டாங்களாம், அப்படியே நம்மளை பற்றி அங்கே ஒரு தனியாக வேறு. நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம தாங்க ஹீரோயின். ஏன்னா நம்மளை பற்றி தானே எல்லோரும் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் நம்ம மேலே தனியாக ஒரு கண் இருக்கும். நம்ம உட்காந்தாலும் பார்ப்பாங்க, எந்திரிச்சாலும் பார்ப்பாங்க, நடந்தாலும் பார்ப்பாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் பாவம் செஞ்சு உனக்கு முன்னாடி குற்றவாளியாக நிற்கிறத தான் நான் வந்து அதை கஷ்டம்னு நினைப்பேன். ஆனால் நான் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால நீ என்னை ரொம்ப நோட் பண்ணுற பற்றியா, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்டதான அந்த யூத வாலிபர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தின் அதிபதி கொடுக்கிற போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். அப்போது அப்படியே இன்னொரு பகுதியை பாருங்கள். இந்த உலகத்தின் போஜனம் என்ன, நம்முடைய போஜனம் என்ன? அப்போ நம்முடைய போஜனம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தின் போஜனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் சொன்னது புரியுது பாஸ்டர்? இல்லை பாஸ்டர், இல்லை 8 மணிக்கு மேலே போனால் அது என்ன போஜனம் கிடைக்கும், போஜனம் சேசாவான்னு கேட்பாங்க. என்ன பிரதர்? ஆமாம், போய் என்னதான் போஜனம் சாப்பிடணுன்ட்டு அப்படி போயிடக்கூடாது. இப்போது உலகத்தின் அதிபதி இருக்கிறான், உலகத்தின் அதிபதி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய போஜனம், எந்த ஒரு செல்வாக்கோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம இதை தீட்டுப்படுத்தும். பரலோகம் நான் எதை அனுமதிக்கிறதோ அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டோமானால், இப்போது பாபிலோனிய சால்வையை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான், ஆகான் என்கிறவன். எரிகோ என்கிற சபிக்கப்பட்ட அந்த உலகத்துக்குரிய காரியத்தை அவன் எடுத்து தன்னுடைய கூடாரத்தின் நடுவில் எடுத்து வைத்து கொண்டான். அதனால் அவனுடைய குடும்பமும் அவனுடைய சந்ததியும் அவனுடைய ஆஸ்திகளும் அழிக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஒரு நபரால் மொத்த இஸ்ரவேல் பாளையம் எங்கும் அது தீட்டுப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ளேயே நம்முடைய இருதயம் அப்படியே லாக்காகி போய் இருந்துச்சுன்னு சொன்னால் பரிசுத்தத்துக்குரிய காரியம் உள்ளே வரவே முடியாது. என்ன தான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாலை ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே சாக்கடை இருந்ததுன்னா அந்த பால் என்ன செய்யும்? கெட்டுப்போனதாக தான் மாறும். அப்போ அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம இதை தீட்டுப்படுத்திகிட்டே இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். அப்படியே நாளாக அப்படியே உங்களுக்குள்ளே அந்த மெருகு ஏறிக்கிட்டே இருக்குதா?
அந்த மெச்சூரிட்டி வந்துக்கிட்டே இருக்குதா? அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்மளை சுய ஒரு பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ வருஷம் நான் சர்ச்சைக்கு வரேன், எனக்குள்ளேருந்து ஒரு மேன்மையான காரியங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு கொடுக்காமல் போட்டு பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம எதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போட்டோம். ஆமென். ஆமாம், அதாவது ஆண்டவரை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க, மற்ற எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு போங்க. இல்லைண்ணா பாஸ்டர் அவ்வளோதான், கொஞ்சம் விட்டாயா நம்மளை அப்படியே, அவங்களே நல்லவங்களாக இருந்துட்டு போட்டோம், அவங்களே நம்மளோட பெரியவங்களாக இருந்துட்டு போட்டோம். ராமன் சொல்லுங்களேன். ஆமாம், அவங்களே உத்தம புத்திரர்களாகவும் இருந்துட்டு போட்டோம். வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? அந்த வேத வெளிச்சத்தில் பாருங்கள், ஆண்டவரே வேதத்துக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் சுத்த இருதயத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா அது போதும் நமக்கு. ஆமென். சரி, இப்போது இந்த உலகத்தில் ராஜாவின் போஜனம்னு சொல்லப்பட்டிருக்குதா? நம்ம ராஜா யார்? இயேசு ராஜாவுடைய போஜனம் என்னன்னு பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சரி, இயேசு அவர்களை நோக்கி என்ன சொன்னாராம்? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசு அவரை நோக்கிட்டாரு. சொல்லுங்க. நான் சரி, நம்ம ராஜா, நம்ம இயேசு ராஜாவுடைய போஜனம் என்னது? அனுப்பினவருடைய சித்தம் அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அப்போ பிதாவின் சித்தம் செய்வது தான், செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் செய்கிறது தான் என்னுடைய போஜனம்னு சொன்னார். இப்போ அப்படியே நீங்கள் உலகத்தில் ராஜாவுடைய போஜனம் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டானது. சொல்லுங்கள், ஆப்போசிட்டானது என்னன்னு சொல்லுங்கள். அனுப்புனருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடாது. நம்மை அழைத்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடாது. அவருடைய கிரியையை நம்ம முடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் தோல்வி அடைந்தவர்களாகவே இருக்கணும். உலகத்தில் நம்ம பரிசுத்தத்திலே தோல்வி அடைந்தவர்களாக இருக்கணும். தேவ சித்தம் செய்வதிலே நாம் தோல்வி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குரிய கிரியைகள் செய்வதிலே நாம் தோல்வி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய சித்தம் அல்லது பிசாசனுடைய போஜனம். எந்த சாப்பாடு உங்களுக்கு வேண்டும்? உங்கள் போஜனம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் செய்வது உங்களுடைய போஜனமாக இருக்குதா? அப்போ ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படக்கூடாதுன்னா இந்த உலகத்தின் ராஜாவுடைய போஜனம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா தேவ சித்தத்தை செய்ய விடாதுங்க. இப்போது நம்முடைய சபையில் நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். நம்முடைய சபையினுடைய அங்கத்தினர்கள் அப்படிங்கிற பேரில் 200க்கு மேலே உள்ளவங்க நம்முடைய சபை மெம்பர் இருக்காங்கங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போவும் நம்முடைய சபைக்கு வர்றாங்க, போகிறாங்க. சில நேரம் வருவார்கள், சில நேரம் போவார்கள். போக்குவரத்துமாக, ஏதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமாக இருந்த துன்மார்க்கர்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு இல்லை, இது என்னுடைய வீடு. ஆமென். எனக்கு தேவன் என்னை கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ஆவிக்குரிய வீடு. இங்கே தான் என்னை தேவன் உருவாக்க முடியும். இப்போ ஒரு 200 பேருக்கு மேலே என்னுடைய லிஸ்ட்டில் இருக்காங்க. 200 பேர் சர்ச்சைக்கு வராங்களா? வரலை அப்படின்னு சொன்னால் அந்த 200 பேரில் இப்போ சரியான ஒரு சபை அமைப்புக்குள்ளே இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உலக ராஜாவின் போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க? புரியலைன்னா நான் பொறுப்பு கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் இப்படி தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. உலகத்தில் பிசாசு கொடுக்குற அந்த போஜனத்தை சாப்பிட்டு தங்களை திருப்தி ஆக்கிக்கிட்டு உலகத்தும் கொடுக்குற சந்தோஷம், உலகம் கொடுக்குறதான சில ஒரு ரிலாக்ஸேஷன் அல்லது உலகம் கொடுக்குற சில திருப்திகள். ஏன்னா அது எப்படி பாஸ்டர், அதுக்காக அதை விட்டுற முடியுமா பாஸ்டர்? பிடிச்சிக்கோ. எதுவுமே இங்கே கட்டாயம் கிடையாது. ஹல்லேலூயா. அதாவது பாகால் தெய்வமானால் பாகாலை பிடிச்சிக்கோ, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பிடிச்சிக்கோ. சும்மா அங்கேயும் இங்கேயும் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிர்ந்து விடு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவனை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரர் 10 நாள் குடிக்காமல் வருவார், ஒரு 20 நாள் குடிச்சிட்டு வருவார். எத்தனை மனைவிமாருக்கு சந்தோஷம் அது? ஹல்லேலூயா. அல்லது மாதத்தில் 29 நாள் குடிக்காமல் வருவார், ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு கலட்டா பண்ணுவார். அந்த ஒரு நாளுக்கு எத்தனை பேர் சம்மதித்துக் கொள்வீங்க? பரிசுத்தம் என்றால், பரி என்று சொன்னால் பரிபூரணம், புரியுதா? அந்த பரிபூரணமான சுத்தத்துக்கு பேர் தான் பரிசுத்தம். பரிசுத்தங்கிறது அவர் 10 நாள் பரிசுத்தமாக இருப்பார் அப்படின்னா மிச்சம் 20 நாள் அவருக்கு அவர் இருக்கிறதுக்கு பேர் என்னது? அது அசுத்தம். அங்கே பரி எங்கே வந்துச்சு? 10 நாள் சுத்தமாக இருப்பார்னு சொல்லலாம். பரிசுத்தம் என்பது தேவனுக்குரியது, சுத்தம் என்பது உலகத்துக்குரியது, புரியுதா? அது நம்ம எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுக்கு நாம் பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்தால் தான், அதாவது உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, நான் சொல்கிறேன், உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய நெற்றிகளில் ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். உங்களுக்கு தெரியல? அதாவது இந்த நாமம் என்கிற வார்த்தையை எதில் உண்டானதுன்னா நெற்றிகளில் அவருடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவர் எழுதலைன்னொன்னே இவங்களாம் நெத்தியை போட்டு எழுதிக்கிட்டாங்க. ஆண்டவர் எழுதணும். அது யாருக்கு தெரியும்னா பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய நெற்றிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் இவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், புரியுதா? நேர்ந்து, அதாவது இப்போ எப்படி ஒரு கோயிலுக்கு ஆடோ மாடோ நேர்ந்து விடுறாங்க இல்லையா, அதே போல் நம்மளை கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இவனை கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவங்க சொன்னது தீர்க்க தரிசனம் ஆகி போச்சு. அல்லேலூயா. கோயிலுக்குன்னு சர்ச்சுக்குன்னு நம்மளை நேர்ந்து விட்டாங்க. நேர்ந்து விட்டதுன்னா நேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நாமம் பொறிக்கப்படுகிறது. அப்போ நாமம் பொறிக்கப்பட்டிருக்கும் போது தேவனால் பிறந்த எவனையும் பொல்லாங்கன் தொடான். உண்மையாக நம்ம சரியான ரட்சிப்புகள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேய் பிடிக்கிற வேலைலாம் நமக்கு வராது. அல்லேலூயா. பேய்க்கு நம்மளை பிடிக்காத, அப்புறம் எப்படி பேய் பிடிக்கும்? ஆமென். பேய்க்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள அது பிடிக்கும், சரியா? ஆமாம். பாஸ்டர் 5 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சிருச்சு? பேய்க்கு உன்னை பிடிச்சிருச்சு, அதனால் அது உன்னை பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. உன்னை பார்த்தா பேய்க்கு பிடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். ஒன்று பேய்க்கு ஒன்றை பிடிச்சிருச்சு, இல்லைனா பேயை உனக்கு பிடிச்சிருச்சு, ஏதோ ஒன்று. சில பேர் தானாக போய் பாவத்தில் விழுறவங்க இருக்கிறாங்க. சிலருக்கு பிசாசு தேடி உள்ளே கொட்டிட்டு போயிடும். ஆண்டவர் சொன்னார்ல, ஒருவனுக்குள்ளேருந்து பிசாசு துரத்தப்பட்ட ஒருத்தன் அந்த வீடு காலியாக இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வரோம். ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகு அவருடைய வசனத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போமானால் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஐயோ வேத வசனம் இருக்குது, நம்ம கிட்ட போக முடியாதுன்னு அது நம்ம கொட்டுறதுக்கு உள்ள இடம் இல்லை. ஏன்னா அங்கே ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். ஆனால் நம்ம உள்ள காலியாக வச்சுட்டு பாஸ்டர் நான் பாவமும் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நம்ம வீடு காலியாக இருக்கும். காலியாக இருக்கிறத ஏதாவது குப்பையை கொட்டிகிட்டு போவாங்க தானே, உண்மையா இல்லையா? எங்கே அதிகமாக புழக்கம் இல்லாத ஒரு இடம் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக 2 பேப்பரை தூக்கி போடுவாங்க. அப்புறம் அப்படி ஒரு வாழைப்பழத்தோலை உரிச்சு இப்படி போட்டு போவாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன குப்பைத்தட்டிலேருந்து கொஞ்சத்தை கொட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடம் குப்பை மேடாகவே மாறிடும், புரியுதா? அது முதல்ல ஒரு பேப்பர் விழும்போதே நீ ஏன் எடுக்கலை? ஹலோ, ஒரு பேப்பர் விழும்போதே ஆஹா இது விட்டால் இந்த இடத்த குப்பை தொட்டி ஆக்கிடுவாங்கன்னு நமக்கு தெரியணும். பிசாசு கொட்டிட்டு போகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம தீட்டுப்படுத்திடுவாங்க. அதனால தான் அவருடைய போஜனம் தேவ சித்தம் செய்வதென்றால் உலகத்தின் அதிபதியுடைய போஜனம் என்பது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், தேவ சித்தத்தை மீற வைக்கிறதாக இருக்கும். இவைகளினால் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆமென். அப்போது அந்த உலகத்தின் அதிபதியுடைய போஜனத்தில் நீங்கள் திரும்ப அதை வாசிங்க. ராஜாவின் போஜனத்தினால் தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும். போஜனத்துக்கு அடுத்தது, வேகமாக முடிக்கிறேன், போஜனத்துக்கு அடுத்தது என்னது? சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே திராட்சை ரசம் பரிமாறுறது அந்த காலத்து வழக்கம்.
திராட்சை ரசம் நம்ம ஆளுங்க சாப்பிட்டா நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம், அவங்க ஜூஸ் போட்டு ஒரு 50 நாள் கழித்து குடிப்பாங்க. இல்லையா? ஆமாம். ஆனால் ரெண்டுக்கும் பேர் வைன் தான். இங்கிலீஷில் ரெண்டுக்கும் பேர் வைன் தான். அதனால் வைன் குடிச்சிங்களா பிரதர் அப்படின்னா, போதை உள்ள வைன் வேறு, நம்ம ஜூஸாக குடிக்கிற வைன் வேறு, ரெண்டுக்குமே. இப்போ வந்து திராட்சை தோட்டத்துக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? என்னடா பேர்? வினியாடு. வினியாடுனா அந்த இடத்துல வைன் யார்டு அப்படி எடுத்துக்கலாம். அது அந்த திராட்சை பழத்துக்கு பேரே வைன் தான். அப்போ ஒயின் ஷாப்புன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கே வைன் மட்டுமா விற்கிறாங்க? எல்லாமே விற்கிறாங்க. ஆனால் வைன் அப்படிங்கிறது என்ன? திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தை புளிப்பு ஏற்றி அதை வந்து போதையாக்குறது வேறு விதம். சரி, வேதம் தெளிவாக சொல்லுது. அதாவது மாம்ச பெருந்தினிக்காரனையும் மதுபான பிரியனையும் மாம்ச பெருந்தினிக்காரனையும் நீ சேராத அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ மதுபானம் குடிக்க விடுவாரா? மாம்ச பெருந்தீனி சில ஆட்களுக்கு அள்ளி தட்டு நிறைய கறியாக திம்பாங்க. ஐயையோ, அது ஒரு பொல்லாத ஆவி. உண்மையாக சொல்கிறேன், அது ஒரு காட்டேரி. தட்டு நிறையா கறி அள்ளி வச்சு மொத்தமாக தின்னு அது எப்படி தான் அவங்களால திங்க முடியுதுன்னு எனக்கு தெரில. தயவு செஞ்சு கறி சாப்பிடுங்க, கறியாக சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், கறி நமக்கு நல்லது தான். அதுக்கு நான் வந்து சைவம்லாம் கிடையாது, எனக்கும் கறி பிடிக்கும். அதாவது கறினா கறி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும், வெறி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. சரியா? கறியை வெறியாக்கிடக்கூடாது. சரி, போட்டோம். இப்போது சாப்பாட்டுக்கு பிறகு திராட்சை ரசம் பரிமாறுவாங்க. இந்த திராட்சை ரசத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வேதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்க, 1-2 வாசிங்க. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. திராட்சை ரசம் இப்போ எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? நேசத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இப்போ உலகம் கொடுக்கிறது திராட்சை ரசம், அது ஒரு அன்பு. ஆனால் தேவன் கொடுக்குற அன்பு இந்த உலகத்தின் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அது இன்பமானது. இந்த உலகம் கொடுக்குற அன்பு வந்து, இந்த உலகத்தில் நீங்கள் யாரையோ எதையோ எதுக்காகவோ எதையோ நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நமக்கு கொடுக்குற திராட்சை ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு போதையை ஏற்றி விட்டுரும். அதிலிருந்து நம்ம விடுபட விடாது. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ அது ஒரு போதையை கொடுத்துருது. இந்த உலகம் கொடுக்குற நேசம் அது அது மண்ணாசையாக இருக்கலாம், பொன்னாசையாக இருக்கலாம், பெண்ணாசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. எதில் உங்களுக்கு வெறி இருக்குன்னு பாருங்கள். அல்லேலூயா. இப்போ நாங்கள் வந்து என்னுடைய மனைவி நகை போடாமல் இருக்கணும்னு தீர்மானத்தில் இருக்கிறோம். நாங்கள் யாரையும் நகை போட வேண்டாம்னு நான் சொல்கிறதில்ல. நகை போடுங்க, வெறியாக போடுறீங்களான்னு பாருங்கள். இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாமே நகை போடுவாங்க. இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு செயின் ஒன்று சின்னதாக போடுவாங்க. நம்மளை மாதிரிலாம் அள்ளி சப்பரம் மாதிரிலாம் அள்ளிட்டு போட்டு போக மாட்டாங்க. அடுக்கி ஒரு 4 செயின் வந்து தங்கம், அப்புறம் ஒரு 6-7 வந்து டூப்ளிகேட்டு. அதோட இதை மிக்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ நிறைய போட்டிருக்காங்கப்பான்னு சொல்லணும். இது ஒரு வெறிங்க. இது உலகம் கொடுக்குற திராட்சை ரசத்தில் வரக்கூடிய ஒரு இன்பம் இது. அப்போ இதில் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏதோ ஒன்று ஒரு சிம்பிளாக நீங்கள் போட்டு போகிறீங்களா? இப்போ அவங்க ஃபாரினர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு செயினை போடுவாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயினே இல்லாமல் போவாங்க. ஒரு ஆள் செயின் போட்டிருக்காங்களா போடலையான்னு பார்த்து அங்கே யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு போட்டிருக்காங்க, நாளைக்கு அவங்க போடாமலும் வருவாங்க. இப்படி நீங்கள் இருப்பீங்களா? இன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடாமல் இருக்கலாம், அப்படி இருப்பீங்களா? என்ன பாஸ்டர், எங்கேயோ அங்கே தொட்டு கடைசியில் கழுத்துலேயே கையை வச்சிட்டிங்களே பாஸ்டர்ன்றீங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது போடுங்க, அது போடாமலும் உங்களால் போக முடியுமா? இல்லைன்னா அது மேலே உங்களுக்கு ஒரு வெறி இருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்து தான் என்ன மதிக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு உறவு எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ எனக்கு 1க்கு 2-3 வாட்ச் இருக்குதுங்க. நினச்சா போடுவேன், நினச்சா போட மாட்டேன். புரியுதா? அதுலேயும் கோல்டு வாட்ச் எனக்கு அதாவது பிடிக்காதுங்கிறது ஒரு விஷயம். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. கோல்டு வாட்ச் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க.
கோல்டுனா கோல்டு இல்லை, நீங்கள் வேறு அப்படியே மாமியார் வீட்டில் ரொம்ப வசதியாக இருந்தாங்க போல இருக்குது, தங்கத்திலே வாட்சி வாங்கி அப்படி வச்சிடாதீங்க. ஏன்னா கோல்டு செயின் உள்ளது வேண்டான்னு சொன்னால் கேட்கல. கோல்டு செயினை என் கையில் போட்டால் என் கையில் வர்ற வேர்வை வந்து செயினை அரிச்சிரும். அப்போ உங்களுக்கு வர்றது வேர்வையா ஆசிட்டா பஸ்ன்னு கேட்குறீங்களா? அப்படி தான் வரும். நான் என்ன பண்ணுறது? அப்படியே செயினை அரித்து எடுத்துரும். ஏன்னா கர்த்தரே நமக்குள்ளே அப்படி ஆசிட்டை வச்சுருக்காரு. தங்கத்தை எங்கே போட்டுறாதரா, போட்டால் அரிச்சு எடுத்துருவேன்ட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சரி, அப்போது அது இருக்குது, இருந்தாலும் போடலாம், போடாமலும் இருக்கலாம். ஏன்னா அதன் மேலே எனக்கு ஒரு பிடிமானம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் பதில் சொல்லுங்கள், முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த உலகம் நமக்கு, உலகத்தில் எதையெல்லாம் நாம் இன்பம் என்று நம்ம நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் திராட்சை ரசம். இந்த உலகத்தினுடைய திராட்சை ரசத்தை நாம் பருகினால் நாம் தேவனுக்கு முன்பாக தீட்டுள்ளவர்களாக இருப்போம். ஆனால் அவருடைய நேசத்தில் நம்ம மயங்கி இருக்கோம் பாருங்கள். அவருடைய அன்பு, இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு உலகம் செய்ய சொல்லுது, அதனால் என்னுடைய தேவன் என் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த திராட்சை ரசம் அது போயிரும்னு சொன்னால் இதை பார்க்கல எனக்கு அதுதான் இன்பமானது. ஆமென். இந்த உலகத்தின் திராட்சை ரசத்தை பார்க்கல எனக்கு இன்பமானது அவருடைய நேசம்தான். அவருடைய அன்புக்கு பங்கம் வர்ற மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அதை செஞ்சால் ராஜாவின் போஜனத்தினால் நீங்கள் தீட்டுப்பட்டுருவீங்க. ராஜா கொடுக்குற திராட்சை ரசத்தினால் நீங்கள் தீட்டுப்பட்டுருவீங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நமக்கு சோறு வேணும், சோறு சாப்பிட்றோம். சோத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிட முடியுமா? ஒருத்தர் சோறு போடுறாங்கங்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிட முடியுமா? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஏதோ ஒன்று பாஸ்டர், ஒரு வழியாக டைம் 8:30 ஆயிடுச்சு, கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. அந்த சந்தோஷமாக இன்னும் நிறையா விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹல்லேலூயா. உலகத்தின் போஜனத்தினால் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செய்கை, உலகத்திலிருந்து வரக்கூடிய இன்பம், அந்த இன்பம் அது ஒரு திராட்சை ரசம், இது ஒரு திராட்சை ரசம். அது பரலோகத்திலிருந்து வர்ற திராட்சை ரசம், இது உலகத்திலிருந்து வரக்கூடிய திராட்சை ரசம். இந்த உலகத்தின் காரியம் உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த உலகத்தின் சந்தோஷமே தேவன் கொடுக்குற சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமானால், அல்லது தேவனுடைய அன்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமானால், இந்த உலகத்தின் அந்த திராட்சை ரசம் உங்களை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களை எது மகிழ்விக்கிறது, எது சந்தோஷப்படுத்துகிறது? அந்த திராட்சை ரசமா, இந்த திராட்சை ரசமா? ஹல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துகிறார். உங்களுடைய சிந்தனைகள்லேருந்து சில விஷயத்தை சீர்படுத்துகிறார். இப்போ ஒரு ஆளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துதல் அப்படின்னு சொன்னால், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல போய் பில்டிங் கட்டணும்னா முதல்ல அந்த இடத்த சீர்படுத்தணும். வெறும் முள்ளு மரமாக நிறையா இருக்குதுன்னா அந்த இடத்த சீர்படுத்தணும். பில்டிங் கட்டுறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குதோ, அந்த பில்டிங்கை கட்டுற என்ஜினியருக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குமோ அதெல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறார். அப்போ நம்மை கட்டி எழுப்ப, கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்புகிற ஊழியக்காரருக்கு உங்களை உருவாக்குறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். சிஸ்டர், இந்த முள்ளை வெட்டி போடுங்க, இது உங்களுக்கு முள்ளாக இருக்கும், இது வந்து உங்களை சீர்படுத்தாது, இது உங்களை பரிசுத்தமாக இருக்காது. கர்த்தர் வார்த்தையை ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கும்போது, எங்களுக்கு ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு, நாங்கள் என்ஜினியர். உங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு மாளிகையை, கிறிஸ்துவ வாழக்கூடிய ஒரு மாளிகையை உங்களுக்குள்ளே கட்டி எழுப்பணும். முதலாவது உங்களுடைய இருதயத்தை நாங்கள் சீர்படுத்தணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீங்களா? அதுக்கு பிறகு சீர்படுத்தின பிறகு அந்த இடத்த செட் பண்ணணும். அதான் ஸ்திரப்படுத்துறது. இந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு என்ன, பில்டிங் இப்போ இந்த இடத்துல பில்லர் போடுறதுக்கு அந்த பேர் என்ன, மெட்ரோ இதுக்கு குழியை தோண்டி டம்மு 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 டம்முன்னு போட்டு அடித்தாங்க. தூங்க விடாத அளவுக்கு போட்டு இடித்தாங்க. எதுக்கு? இடத்த ஸ்திரப்படுத்துகிறாங்க. உள்ள பில்லர் இறக்குனா பில்லர் இறங்கக்கூடாது, இடத்த ஸ்திரப்படுத்துகிறாங்க. ஆமென். அதுக்கப்புறம் அதை பலப்படுத்துறதுக்கு கம்பியை போடுறாங்க, சிமெண்ட்டை போடுறாங்க, அப்புறம் அதை தூக்கி நிறுத்துகிறாங்க. இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்குது. ஆமென். எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும், எது வந்தாலும் அதை அசைக்கக்கூடாத அளவுக்கு அதை என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ நிலை நிறுத்தி இருக்கிறாங்க. இது போல தான் உங்களுக்குள்ளேயும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் ஜெப வாழ்க்கையையும் உங்களுக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டுமானால் இந்த வேண்டாத காரியத்தெல்லாம் அப்புறப்படுத்தணும். உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியத்தை அப்புறப்படுத்தணும்.
உலகம் கொடுக்குற போஜனத்தினால இது போதும், உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் போதும், உலகத்திலேருந்து எனக்கு வரக்கூடிய நன்மைகள் போதும் அப்படின்னா பரலோகத்திலேருந்து வரக்கூடிய நன்மையை நீங்கள் இழந்து போவீங்க. கர்த்தர் உங்களை எவ்விதமாய் உருவாக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதான் முதல்ல சொன்னார். ராஜாவின் போஜனம்னு பார்த்தா அது உலகத்தின் போஜனம். இயேசுவினுடைய போஜனம் என்னவாக இருந்தது? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது தான் எனக்கு போஜனம். அப்போ நம்ம எல்லாருடைய போஜனம் என்னவாக இருக்கணும்? என்னை அழைத்த தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்யணும். அதுதான் என்னுடைய போஜனம். அதுக்கு பிறகு தான் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். நான் என்ன தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்தாலும் என் தேவனுக்கு அங்கே அதுக்குரிய காரியத்தை, பரலோகத்துக்குரிய காரியத்தில் நான் ரெடி ஆகிக்கிட்டே தான் இந்த பூமியில் வாழணும். என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிரந்தரமாகி பரலோகத்துக்கு நான் டெம்பரவரி ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைநிறுத்தும்படியான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் அதான் இந்த மாத வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். இப்போ இந்த பூமியில் கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம இப்படி இந்த விதமாக என்ன செய்கிறாரு? நம்மை பலப்படுத்தி இனி நம்ம எதில் நடந்துக்கணும்? அவருடைய நாமத்தில் தான் நடக்கணும், அவருடைய நாமத்தில் தான் உட்காரணும், அவருடைய நாமத்தில் தான் வாழணும், அவருடைய நாமத்தில் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு விசுவாசி தண்ணி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, போய் கடையில் போய் பாட்டில் வாங்கி இயேசுவின் நாமத்திலே நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்க முடியுமா? அப்போ நீ என்ன செஞ்சாலும் அவருடைய நாமத்தில் செய்ய. அப்போ அது சரியாக தப்பான்னு உனக்கே தெரியும். ஆமென். ஏதோ ஒன்று உங்கள் விருப்பப்படி ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, செய்கிறத நீங்கள் சொல்லி செஞ்சு பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் தான் நான் இதை செய்கிறேன்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு உறுத்தாமல் இருந்துச்சுன்னா செய்யுங்க. ஆமென். உறுத்துதுன்னா விட்டுறணும். அதாவது பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை அப்பா அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்கன்னு உள்ள ஒரு அறிவு வந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது. உண்மையா இல்லையா? இதை சொன்னால் அப்பா அம்மா திட்டுவாங்க அப்படின்னா அதை நம்ம செய்யக்கூடாது. அதை செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது அதே போல் தான் இதை நான் செஞ்சால், இதை நான் இயேசுவின் நாமத்தில் தான் செஞ்சேன்னு சொன்னால் அதை தேவன் சந்தோஷப்படுவார் அப்படின்னா நம்ம செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்ளும். அவங்க எது நடந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவங்க நடப்பாங்க. எதை செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தில் அவங்க செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், தேவனுக்கு முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி இதே முறையில் அவங்கள சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தினதுனால அவங்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17வது வசனம் வாசிங்க. தானியேல் 1:17 வேகமாக வாசித்து முடிச்சிடலாம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க உள்ளவனாக்கினார். பார்த்தீங்களா? உலகத்தின் போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தைரியமாக இருந்ததுனால, ஐயோ பாஸ்டர் அவங்களாம் தப்பாக நினச்சிடுவாங்களோ, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய, அதாவது தேவனுடைய அந்த திராட்சை ரசத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. அதான் சொல்ல வரேன். அவருடைய அன்பை இழந்துடக்கூடாது. ராஜாவுடைய அன்பை நம்ம இழந்துருவோமோன்னு அவனுக்கு பயப்பட்டானோ அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்காது. புரியுதா? அதாவது நமக்கு நல்ல ஒரு உதாரணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஐயோ இதெல்லாம் சாப்பிடலன்னா உங்களுக்கு முகக்கலையே வராதேன்னு அவன் அதிபதி சொல்கிறான். நீ கொடுத்து பாரு, 10 நாள் நீ கொடுத்து பாரு. ஏன்னா போஜனத்தினால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிற தேவ அன்பு இருக்குதே, அது எங்கள் முகத்தை பிரகாசமாக வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒன்றை மாதிரி போய் ஜாலியாக சுற்றி அரட்டை அடித்து அங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி போய் அதிலெல்லாம் எனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை விட எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் இயேசு எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தினாலே என் முகம் பிரகாசிக்கும். ஆமென். ஏன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு குதூகலம் இருக்குது, எனக்குள்ள சந்தோஷம் இருக்குது. அது இல்லையே இது இல்லையேன்னு நீ துக்கப்பட்டுட்டு இருந்தால் உன் மூஞ்சி வேறு மாதிரி மாறிடும். 6 மணி தான். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தினுடைய திராட்சை ரசத்தை நீ குடித்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது மூஞ்சி அப்படி ஆயிரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற போஜனத்தினால் வாழும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஆகாரம் வேணும், அந்த ஆகாரம் தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்கணும். ஆமென். சரி, அப்போது அதனால் இவங்களுக்கு கிடைத்த ஒரு காரியம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டதுனால இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போங்க. கர்த்தர் உங்களையும் என்ன செய்வார்னா சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் தேவன் கொடுப்பார்.
தானியேலை எப்படி தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினாரோ, அதே போல் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்த அறிவுள்ளவராக தேவன் மாற்றுவார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் விசேஷித்த ஞானத்தோடு கர்த்தர் செய்ய வைப்பார். நான் ஒரு கம்பெனியில், பெரிய ஸ்வீட் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராகவும் இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நான் ஒருத்தன் மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிற ஆள். எல்லோரும் சுற்றி நின்று பரியாசம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவருக்குரிய காரியத்தை ஆண்டவரை மட்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு வைராக்கியமாக இருப்பேன். ஓனருக்கும் எனக்கும் அப்பப்போ வாக்குவாதமும் வரும். நான் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் எனக்கு ஓனர்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஆண்டவர் எனக்கு முக்கியம். எந்த இடத்துலையும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்கிட்டையும் கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்ல யோசிக்கவே மாட்டேன். அவர்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். டேய், அவர் என்ன, அவருக்கு என்னை வேலையை விட்டு தூக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னை வேலை விட்டு தூக்கிட்டார். தூக்கினதுக்கு பிறகு கூப்பிட்டு 2 கை எடுத்து மன்னிப்பு கேட்டு, நீ போனதுக்கு பிறகு எத்தனை பேர் வேலையை நீ பார்த்தேன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான்டா தெரிஞ்சுதுன்னாரு. நீ திரும்ப வந்துருன்னாரு. நான் சொன்னேன், உங்களோட பெரிய கம்பெனிக்கு போயிட்டேன், இப்போ நான் பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைக்கு போயிட்டேன், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் அவங்களெல்லாம் திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழாததுனால சில பேருக்கு எனக்கும் அவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனால் நான் அங்கே பிரதானமான ஆளுங்கிறத தேவன் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. இது இன்னைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் நான் வேலை செஞ்சேனோ அந்த இடத்துலலாம் இன்னும் கர்த்தர் அந்த பேரை வச்சுருக்கிறார். என்னுடைய இடத்த நிரப்புகிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. நான் பெருமையில் சொல்லலை, நான் ஆண்டவருடைய திராட்சை ரசத்தில் சந்தோஷப்பட்டு அதில் நான் திருப்தியாக வாழ்ந்ததுனால சொல்கிறேன். உலகம் கொடுக்குற போஜனத்தினால திருப்திப்பட்டதுனால இல்லை. அதனால் உங்களுடைய முக்கியத்துவத்தை தேவன் அங்கே விளங்க பண்ணுவார், நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறது நிமித்தமாக. அப்போது அறிவுள்ளவனாக்கினார். தானியேல் 1:19 பார்த்தீங்கன்னா, இந்த 4 ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. அதில் ஒரு வார்த்தையை கவனிங்க, அவர்கள் எல்லாருக்குள்ளும் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்த எல்லாருக்குள்ளும். ஏன்னா இவங்க 4 பேரை மட்டும் கொண்டு வரல, மொத்த தேசமே அடிமையாகி வந்திருக்குது. பாபிலோன் தேசத்துக்கு எல்லாம் சிறைப்பட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தா இந்த 4 பேர் மட்டும் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம்னு தீர்மானம் எடுத்ததுனால அந்த 4 பேர் மட்டும் தேசத்தில் உயர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக உலகத்தின் இன்பத்தை வேண்டான்னு நீ விட்டு உதறி தள்ளும்போது, நீ வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீ படிக்கிற இடத்துலையும் சரி, நீ வருகிற இடத்துலலாம் உன்னுடைய முக்கியத்துவத்தை தேவன் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா நமக்குடைய உயர்வு போயிடுமோ. அவன் கொடுக்குற உயர்வு உனக்கு என்னத்துக்கு? பரலோக ராஜ்யம் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆமென். அந்த பரலோக சர்டிஃபிகேட்டை வாங்கியாச்சுன்னா கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பாங்க. அல்லேலூயா. நான் வேலை செஞ்ச இடத்துலலாம் என்னை கவுத்து போடணும்னு முயற்சி பண்ண எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கவுந்து போனாங்க. கர்த்தர் அந்த இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தான் பண்ணார். ஆமென். அதனால் நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிற வைராக்கியத்து நிமித்தமாக வருகிற உயர்வை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் அவர்களை எந்த விஷயத்தில் கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டார். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் செய்வார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம், அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய நண்பர்களில் ரொம்ப கவிதை நடையாக பேசக்கூடிய ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்துட்டார்னா அவர் பேசுகிறத கேட்டால் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஐயோ நம்ம டேடி அப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசுவார். ஏன்னா அப்படி அவர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுவார். அவ்வளவு சாமர்த்தியமான ஆளுங்க. யார்கிட்ட போனாலும் எந்த காரியத்தையும் சாதிச்சுட்டு வந்துடுவார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஜீவா எனக்கு ஒரு விஷயத்தில் பயங்கர குழப்பம் இருக்குது, நான் இதை இப்படி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன உலக பிரகாரமான ஒரு ஆலோசகராக கிடையாது. எனக்கு டிசிஷனே எடுக்க முடியல, இந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னாப்புல. சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவர் சொன்னார், இதுக்கு தாயா ஜீவாங்கிறது அப்படின்னாரு. இதில் என்னை மேன்மைப்படுத்த சொல்லலை, எனக்குள்ளே இருக்கிற தேவன் மகிமைப்படும்படி நான் சொல்கிறேன். சமயத்துக்கேற்ற ஆலோசனைகளை கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 ரூபா செலவை மிச்சம் பண்ணார் ஆண்டவர். அப்போ அவர் சொன்னார், இப்படி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னாரு. இதை ஆண்டவர் யோசிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் தேவன் நமக்கு ஞானத்திலும் புத்தியிலையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள யாரையும் திருப்திப்படுத்துகிறதுக்காக
அந்த ராஜாவுடைய திராட்சை ரசத்தை இழந்துடாதீங்க. அந்த உலக நேசத்தை, ஆண்டவருடைய நேசத்தை இழந்துடாதீங்க. உலகத்தின் போஜனத்துக்காக தேவ போஜனம் என்ன? தேவ சித்தம் செய்கிறது, நம்மை அனுப்பினருடைய சித்தம் செய்கிறது. அதை இழந்துடாதீங்க. இதில் நீங்கள் உறுதியாக இன்றைக்கி தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு பெரிய உயர்வை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாயிருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாயிருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணமடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். எல்லாம் அறிக்கை பண்ணி பாருங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஸ்தோத்திரம் பிதாவே. சர்வவல்ல தேவாதி தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை செய்வதே எங்கள் போஜனமாக இருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த போஜனத்துக்காக நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் வாழும்படி ஆண்டவரே, உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக ஆண்டவருடைய போஜனத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கும், உலகத்தின் திராட்சை ரசத்தினாலே ஆண்டவரே இந்த தேவனுடைய ஆண்டவரே திராட்சை ரசமாகிய அன்பை நாங்கள் இழந்து போகாதபடிக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உலகத்தின் போஜனமும் திராட்சை ரசமும் எங்களுக்கு பிரதானம் அல்லது, எங்கள் ஆண்டவருடைய போஜனமும் எங்கள் ஆண்டவருடைய திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மேலான உங்களுடைய நேசம் எங்களுக்கு பிரதானமானது என்று சொல்லி அந்த காரியங்களிலே நாங்கள் பலப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி பலப்பட்டதான தானியேல், அல்லேலூயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நல்ல தீர்மானம் எடுத்தார்கள். அது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை அல்லேலூயா ஸ்தோத்திரம் அறிவுள்ளவர்களாய் தேவன் மாற்றினாரே. அதுபோல தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய ஜனங்களும் இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா தேவ சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கவும், தேவனுடைய அன்பில் நிறைந்திருக்க தங்களை அர்ப்பணிக்கவும் நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலும் உம்முடைய தேவ சித்தத்திலும் பிள்ளைகள் பலப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நடந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த ஆராதனைக்கும் இருக்க விரும்புகிறவங்க நீங்கள் இருக்கலாம். அடுத்த ஆராதனையில்